Hi friends, welcome to Ashiba's Lifestyle. 2 கப் பிரியாணி அரிசியும் மீல் மேக்கரும் வச்சு கல்யாண வீட்டு ஸ்டைல்ல எப்படி பிரியாணி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க फ्रेंड्स. இதுக்கு வந்து நான் 2 கப் சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்துர்க்கேன். இந்த கப்ல தாங்க எடுத்துர்க்கேன். இல்லாட்டி இந்த உலக்கல கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் அளவு தான். சோ இதுல வந்து நான் 2 கப் அரிசி எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துர்க்கேங்க. அதே கப்ல 1.5 கப் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த மீல் மேக்கரையும் அரிசியையும் ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் மீல் மேக்கர்லயும் நார்மல் தண்ணி தாங்க சேர்க்கறேன். வேணும்னா சுடு தண்ணி சேர்த்தோம் அப்படினா சீக்கிரமாவே ஊறிடும். இப்போ இது நல்லா ஊறட்டும். அரிசியை ஒரு கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கர் அடுப்புல வச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 80 ml எடுத்துர்க்கேங்க. 80 ml அப்படினா 1/4 கப் அளவுக்கு வரும். எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி எண்ணெய் கூடயே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ப்ளைனா எண்ணெய் சேர்த்துர்க்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் நான் ஸ்பைசஸ் சேர்க்காம வெறும் பிரியாணி இலை மட்டும் 3 சேர்த்துக்கிறேன். நம்ம வந்துட்டு பொடியாக சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக பொடியாக சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்தா தான் சீக்கிரம் நல்லா வதங்கும். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க. இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் வதங்கினதுமே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா பெரிய சைஸ் பச்சை மிளகாவை 1 சேர்த்துருக்கேன். நார்மல் சைஸ் பச்சை மிளகானா 2 சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி நம்ம சேர்க்குறப்ப கொஞ்சம் பிரியாணி கலர் கொடுக்கும். அதனால நான் பச்சை மிளகாவை கொஞ்சம் குறைச்சிட்டு மிளகா பொடி எச்சா சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் பெரிய சைஸ் பச்சை மிளகாவை ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சேம் குவான்டிட்டியில். ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் பிரியாணி செய்கிறப்ப மல்லி புதினா வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். ஸோ கரெக்டான அளவு சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. அது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய டீஸ்பூனில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரீசரில் வச்சனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ சேர்த்து நம்ம வதக்கிறப்ப நார்மல் ஆயிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுமே தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினதுமே இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா நான் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி மசாலா பொடிங்க. இந்த பிரியாணி மசாலா பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். நம்ம பிரியாணி கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகா 1 தான் சேர்த்துருக்கனால நான் மிளகாத்தூள் வந்துட்டு 2 சேர்த்துருக்கேன். அதாவது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும். இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. இந்த மீல் மேக்கர் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மசாலாவில் நல்லா மீல் மேக்கர் வந்துட்டு வதங்கட்டும். இந்த மசாலா எல்லாம் நல்லா மீல் மேக்கரில் ஒட்டுற அளவுக்கு நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாம். எந்த பிரியாணி செஞ்சாலுமே இதாங்க ப்ரொசீஜர். இந்த ஸ்டேஜில் நம்ம கறி சேர்த்தோம் அப்படின்னா கறி பிரியாணி, காய்க சேர்த்தோம் அப்படின்னா காய் பிரியாணி. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்றைக்கி மீல் மேக்கர் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இது மீல் மேக்கர் பிரியாணி. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 பாக்கெட் தயிர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தயிர் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தான் பிரியாணியோட வாடை சூப்பராக மணக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மசாலாவில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 2 கப் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சீரக சம்பா அரிசி அப்படின்றனால நம்ம 1.25 அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவே வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1:2 1 கப் எடுத்தோன்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நான் சீரக சம்பா பிரியாணி அரிசின்றனால 1 கப்புக்கு 1.25 கப் வந்து எடுத்துக்கிறேன். அதனால் நான் இப்போ வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பில் வந்துட்டு 3.5 கப் தண்ணி வந்து நான் எடுத்துக்க போகிறேங்க. தண்ணியோட அளவில் வந்துட்டு நம்ம கவனமாக இருக்கணும். அதிகமாக வச்சுட்டா குழஞ்சி போயிடும், கம்மியாக வச்சுட்டா பிடிச்சி போயிடும். ஸோ நல்லா தண்ணி கொதித்து வந்ததுமே ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவி எடுத்து அரிசியையும் சேர்த்துக்கலாம்.
தண்ணி இல்லாமல் பார்த்து தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியில் எச்சாயிடுச்சுன்னா குழஞ்சு போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரை லெமனை வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமனை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் நெய்யை வந்துட்டு மேலே ஊற்றிக்கலாங்க. குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி வச்சோம் அப்படின்னா பிரியாணி ஓப்பன் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட குலையவே கிடையாது. நல்ல உதிரியாக வந்திருக்கு. மனமும் சூப்பராக இருக்குது. அந்த பிரியாணி மசாலாவோட வாடை செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பொடியை ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிரியாணி வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். செம்மையாக வந்திருக்கு. இது கூட ஒரு தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாய்.